Business Studies, lesson number 17. Right and responsibilities of consumers. இப்போ கன்சியூமர்ஸ் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் கன்சியூமர் தான் வாங்குறாங்க. கன்சியூமரோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வந்து அவங்க பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கன்சியூமரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ்னாக்கா கரெக்டான அளவில் அவங்க வந்து எவ்வளோ கரெக்டான அளவில் நியாயமான விலை வைக்கணும், அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நியாயமான வெயிட் இருக்கணும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு, அது குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், அந்த எக்ஸ்பைரி டேட் அதில் போட்டிருக்கணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கணும், அட்ரஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும், கவர்மெண்ட்டிருந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கணும். இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்களோட கடமை. யார்? மேனுஃபேக்சரர் அண்ட் ப்ரொடியூசர், அப்புறம் சர்வீஸ் கொடுக்குறவங்களோட கடமை இதெல்லாமே. இது வந்து கன்சியூமருக்கு அப்போ தான் ஒரு கேரண்டி கிடைக்கும், ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சியூமருக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதேட்டும் ஒரு சில ரைட்ஸும் இருக்குது கன்சியூமருக்கு இந்த சமுதாயத்தில். அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 17.1 ஹூ இஸ் அ கன்சியூமர். முதல்ல கன்சியூமர்னால் யார்? சிம்பிளி ஸ்பீக்கிங், கன்சியூமர் இஸ் அ பர்சன் ஹூ கன்சியூம்ஸ் ஆர் யூசஸ் வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Goods may include consumer goods like wheat, flour, salt, sugar, fruits, etc. or durable consumer goods like television, refrigeration, toaster, mixer, bicycle, etc. Services that we buy may include electric power, telephone, transport service and theatre service, etc. Thus, a consumer is one who buy goods and services for use. If a retail trader buy goods, say stationery items, for the wholesaler, he is not a consumer but the trader because he buys goods for resale. ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன் பார்த்திங்கனாக்கா பல வகையான கூட்ஸும் பொருளும் பல வகையான சர்வீஸும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவன் பர்சனல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அவன் தான் கன்சியூமர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட், அதாவது கோதுமை மாவு வாங்குகிறோம், உப்பு வாங்குகிறோம், சர்க்கரை வாங்குகிறோம், காய்கறி பழங்கள் வாங்குகிறோம், இதெல்லாமே நம்ம யூஸ்க்காக வாங்குகிறோம். இது வந்து கன்சியூமர், நாம் தான் கன்சியூமர். அதே ஆட்டம் நம்ம டியூரபிள் கூட்ஸும் வாங்குகிறோம். டியூரபிள்னாக்கா ஒன்ஸ் வாங்குகிற இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இல்லை மிக்சி ஆகட்டும், இல்லை சைக்கிள் ஆகட்டும், இதெல்லாமே டியூரபிள் கன்சியூமர் கூட்ஸு. இதுவும் நம்ம யூஸ்க்காக வாங்குகிறோம். ஸோ நம்ம கன்சியூமராக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே ஆட்டம் சர்வீஸஸும் நம்ம வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி, வீட்டுக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி, நம்ம யூஸ் பண்ணுற டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அது ஏதோ தியேட்டரு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட், ஹோட்டலும் வரும். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டில் வருது. ஸோ இந்த சர்வீஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம கன்சியூமராக இருக்கும். ஸோ யார் ஒருத்தவங்க